கடலூர் அருகே உள்ள கண்டக்காட்டில் பாமக சார்பில் நடைபெறும் மருத்துவ முகாமில் அக்கட்சியின் தலைவரும் மருத்துவருமான அன்புமணி பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து வருகிறார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடலூர், பன்ருட்டி, அண்ணா கிராமம் ஆகிய 3 பகுதிகளில் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் கண்டக்காடு கிராமமும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அவர்கள் தனி தீவாகவே காட்சியளித்தனர். அதை நியூஸ் 8 தொலைக்காட்சியில் பதிவு செய்திருந்தோம். இந்த நிலையில் அக்கிராமத்தில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மருத்துவ முகாம் என்பது இன்று காலை துவங்கி இருக்கிறது. அக்கட்சியினுடைய மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது வருகை தந்து அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு மருத்துவம் பார்த்து தற்போது சிகிச்சை அளித்து வருகிறார். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளும் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். தொடர்ச்சியாக கூட்டத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், சாத்தனூர் அணையிலிருந்து 1,70,000 கனஅடி நீர் என்பது நள்ளிரவில் அறிவிப்பு இல்லாமல் திறந்துவிடப்பட்டதாலேயே இந்த வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட்டது. கடந்த காலங்களில் அதிமுக காலத்தில் செம்பரம்பாக்கம் ஏரி திறந்துவிடப்பட்ட போது இதே திமுக அரசு இதை விமர்சனம் செய்தார்கள். ஆனால் அதை விட ஒரு கொடுமையானதை தற்போது சாத்தனூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்டதாலே இந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல் சென்னையில் மற்றும் தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் 6,000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் திமுக அரசு கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் பாதிப்புகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டால் வெறும் 2,000 ரூபாய் மட்டும் வழங்குவதா என நியாயமா என கேள்வி எழுப்பியதோடு தற்போது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று தற்போது தொண்டர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் மருத்துவ முகாம்களை நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் நடத்த தவறியதால் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த மருத்துவ முகாம் நடத்தப்படுவதாகவும் நானே மருத்துவராக இருந்து இங்கு சிகிச்சை அளிக்கிறேன் என்று தற்போது தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் அடுத்த கட்டமாக விழுப்புரம் மாவட்டத்தில் சென்று அங்கு ஒரு மருத்துவ முகாமையும் நடத்த இருக்கிறார். மோனிஷா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.